ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பவர் பாயிண்ட் ரிலேட்டடாக ஒரு சில டெக்னிக்ஸ், அதாவது ஒரு சிம்பிள் டெக்னிக் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பவர் பாயிண்டில் ஸ்லைட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா? அந்த ஸ்லைட்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு டைப்பிங் அண்டு பவர் பாயிண்டில் பேசிக்ஸ் ஒரு சிலது தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் ஈஸியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும். பட் இது எல்லாமே தெரியாது, அந்த சிச்சுவேஷனில் நான் எப்படி ஸ்லைட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு ஒரு சின்ன ஒரு டூல் இருக்குது. அந்த டூல் வச்சு ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா பவர் பாயிண்ட் ஸ்லைட்ஸ் நம்ம ரெடி பண்ணலாம். ஸோ அது பார்த்திங்கன்னா விண்டோஸ் 10, விண்டோஸ் 7 அது எல்லாத்துலேயுமே இருக்குது. அதை எப்படி நம்ம போய் சர்ச் பண்ணி அதை எடுக்கிறது அப்படின்னா, சர்ச் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா விண்டோஸில் இருக்கும் இல்லையா? பார்த்தீங்கன்னா இங்கே விண்டோஸ் 10 இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ அதில் போய் SNIPPING இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்னிப்பிங் டூல் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த டூலை நீங்கள் என்ன பண்ணணும்னா கிளிக் பண்ணணும். ஸோ இப்போ கிளிக் பண்ணதுக்கப்புறம் சின்னதாக ஒரு விண்டோ ஓப்பன் ஆகிருக்குது பாருங்கள் ரைட் சைடில். அதுதான் அந்த ஸ்னிப்பிங் டூலோட விண்டோ. ஸோ இது நம்மளுக்கு இப்போது தேவைப்படாது, பட் அதை என்ன பண்ணிக்கலாம்னா மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஸ்லைட்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பவர் பாயிண்ட் வேணும். ஸோ நான் இப்போ பவர் பாயிண்ட் ஓப்பன் பண்ணுறேன். அதில் blank சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இதில் நம்ம ஹெட்டிங்க்கு டைப் பண்ணலாம். இமேஜஸ் ஏதாவது வேணும்னா கூகுள்லேயோ அல்லது உங்களுடைய சிஸ்டமில் ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா அதை போய் நம்ம என்ன பண்ணலாம், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். பட் எதுவுமே இல்லை, நான் கொஞ்சம் டைப்பிங்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் பண்ண முடியும் என்னால். அதே போல் எனக்கு எப்படி காப்பி பண்ணிவிட்டு அதெல்லாம் எனக்கு அந்த ப்ரொசீஜர் தெரியல அப்படிங்கிற சிச்சுவேஷனில் நம்ம இந்த ஸ்னிப்பிங் டூலை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ ஒரு டாபிக் எடுத்துக்கலாம், ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் எடுத்துக்கலாம். அதை வச்சு எப்படி ஒரு ஸ்லைடு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு ஸ்லைட் ப்ரிப்பேர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ உங்களுடைய டெக்ஸ்ட் புக்காக இருந்ததுன்னா நீங்கள் PDF ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை நான் நெட்டில் இருந்து தான் எடுக்க போகிறேன்னா நெட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம், அதாவது இன்டர்நெட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ உங்களுக்கு இன்டர்நெட் மூலமாக நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறேன். ஸோ கூகுள் பேஜுக்கு போனோன்னா நான் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணுறேன், சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் ரிலேட்டடாக இமேஜஸ் அண்டு அதை பற்றி ஆர்டிகிள்ஸ், டெஃபினேஷன்ஸ், இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் வருது இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு இது கோத்ரூ பண்ணணும். உங்களுக்கு பிடிச்சது என்ன இமேஜ் எடுக்கலாம், என்ன வேர்டிங்ஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஃபஸ்ட்டு ஹெட்டிங் நம்மளுக்கு வேணும் இல்லையா? ஹெட்டிங்கே ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ அப்போது இந்த ஸ்னிப்பிங் டூல் போயிட்டு நியூ அப்படிங்கிற ஆப்ஷனை இங்கே கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற வேர்டை மட்டும் என்ன பண்ணுறேன்னா நான் அப்படியே ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அழகாக லெஃப்ட்டில் நம்ம கிளிக் பண்ணி மவுஸில் லெஃப்ட்டில் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த ஸ்னிப்பிங் டூல் பாக்ஸ்க்குள்ளே அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் வந்துருச்சு. நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், அதை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா காப்பின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த காப்பியை கிளிக் பண்ணிவிட்டு பவர் பாயிண்டில் போய் ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ இப்போ பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு ஹெட்டிங் ரெடி. அதை நீங்கள் மேக்ஸிமைஸ் பண்ணலாம், மினிமைஸ் பண்ணலாம். ஸோ எந்த இடத்துல வேணால் கொண்டு போய்க்கலாம். ஸோ நான் இங்கே வச்சிடுறேன். இப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் ஹெட்டிங் ரெடி. இப்போ அடுத்தது எனக்கு இதுக்கு ஒரு இமேஜ் வேணும். ஸோ அந்த இமேஜுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா கூகுளில் இமேஜஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோஸஸ் ரிலேட்டடாக இமேஜஸ் எல்லாம் இங்கே நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன இமேஜ் பிடிக்கும்னு பார்த்துட்டு ஒரு இமேஜை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இமேஜ் இருக்குன்னு வச்சுக்கலாம். யூஸ்வலாக இமேஜ் நம்ம போடணுன்னா என்ன பண்ணுவோம், ரைட் கிளிக் பண்ணலாம், சேவ் இமேஜஸ்ன்னு சேவ் பண்ணிவிட்டு அப்புறம் போய் பேஸ்ட் பண்ணலாம், இல்லாட்டி காப்பி இமேஜ் கொடுக்கலாம், எப்படி வேணால் பண்ணலாம் இல்லையா? ஸோ இமேஜ் அந்த காப்பி இமேஜ் கொடுத்தும் பண்ணலாம். ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா அதுக்கு சரியாக காப்பி ஆகாது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ஸ்னிப்பிங் டூல் மூலமாகவே
நியூங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இமேஜஸில் உங்களுக்கு எதெல்லாம் செலக்ட் பண்ணணுமோ அதை மட்டும் நீங்கள் அப்படியே ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த ஸ்னிப்பிங் டூல் விண்டோக்குள்ளே அது நம்மளுக்கு செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ ரைட் கிளிக் பண்ணி காப்பி, பவர் பாயிண்டில் போய் ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட். இப்போ நான் கொடுத்ததுக்கு பாருங்கள் இமேஜிங் இதில் வந்துருச்சு. இப்போ இதையும் நீங்கள் என்ன பண்ணலாம், மினிமைஸ் பண்ணலாம், மேக்ஸிமைஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு என்ன வேணால் பண்ணிக்கலாம் இங்கே ட்ராக் பண்ணி. ஸோ அதோட பொசிஷனை நீங்கள் உங்களுக்கு எங்கே கன்வீனியன்ட்டோ நீங்கள் அங்கே வந்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போ அடுத்தது எனக்கு இது ஃபோட்டோசிந்தசிஸ் ரிலேட்டடாக ஒரு சில டெஃபினிஷன்ஸோ அல்லதுக்கு சம்மந்தமாக ஆர்டிகிள்ஸோ ஏதோ எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதே கூகுள் பேஜோ அல்லது உங்களுக்கு பிடிஎஃப் இருந்ததுன்னா பிடிஎஃப் ஓன் பண்ணி உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருந்து கூட நான் சொல்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விக்கிபீடியா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது நீங்கள் பிடிஎஃப் உங்கள் டெக்ஸ்ட் புக் பிடிஎஃப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எதில் இருந்து வேணால் ஸ்னிப்பிங் டூல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இந்த விக்கிபீடியாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃப் மட்டும் நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிஸ்பிளே பண்ணணும், எனக்கு காமிக்கணும் அப்படின்னா மறுபடியும் நியூ அப்படி ஸ்னிப்பிங் டூல் போய் நியூ கொடுத்துட்டு அந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃபை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம ரைட் கிளிக் பண்ணுறோம், காப்பி பண்ணுறோம், பவர் பாயிண்ட் போகிறோம், ரைட் கிளிக் பண்ணுறோம், பேஸ்ட் பண்ணுறோம். பார்த்தீங்களா, இப்போ பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு பொசிஷன் கரெக்டாக கொண்டு வரணுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அலைன்மெண்ட்டு தாராளமாக சைஸை ரெடியூஸ் பண்ணுறது, மேக்ஸிமைஸ் பண்ணுறது ஆஸ் யூஷுவல் பண்ணிக்கலாம். அல்லது இமேஜஸ் மேலே வரணும் அப்படின்னா நீங்கள் மேலேயும் கொண்டு போய்க்கலாம். ஸோ என்ன வேணால் நீங்கள் இந்த ஸ்னிப்பிங் டூல் வச்சுட்டு நீங்கள் என்ன வேணால் நம்ம பண்ணிக்கலாம் அந்த ஸ்லைடுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைடு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நான் இந்த ஸ்லைடை நான் ஸ்லைட் ஷோ கொடுக்குறேன் பாருங்கள். க்ளீனாக நீட்டாக இருக்குது. ஹெட்டிங், இமேஜ், அப்புறம் அது சம்மந்தமான அந்த வேர்டிங்ஸும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஓகேவா, நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கூட ரைட் கிளிக் பண்ணி ஒன்றும் இல்லை, ஸ்லைடில் ரைட் கிளிக் பண்ணி பாயிண்டர் ஆப்ஷன்ஸ்னு ஒன்று இருக்கும், அதில் போய் பென் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த பென் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் நடத்தும் போது கூட ஏதாவது வேர்டிங்ஸை ஹைலைட் பண்ணணும், அண்டர்லைன் பண்ணணும், ரவுண்ட் பண்ணி காமிக்கணும், அல்லது நீங்கள் எழுதணும் அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், மவுஸை வச்சே நீங்கள் என்ன பண்ணலாம், அழகாக நம்ம எழுதலாம். ஸோ இந்த ஸ்னிப்பிங் டூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப்பிங் வேகமாக தெரியாது அப்படிங்கிற சிச்சுவேஷனில் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.